இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 10 தக்காளி, ஒரு 10லேருந்து 15 முந்திரி, 10 பல்லு பூண்டு, ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி வச்சுக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் அதையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பேனில் பட்டர் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு அதிலே காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறமேலுக்கு ஒரு ஸ்பூன் சால்ட், ஒரு ஸ்பூனில் நீங்கள் அரை ஸ்பூன் போட்டுங்க, அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டு அதில் பன்னீர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து குக் பண்ணிக்கலாம். லைட்டாக குக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டா பன்னீர் ஹார்டாக போயிடும். ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமேலுக்கு ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியன் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நான் போடலை. நீங்கள் வேணால் உங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுங்க. எனக்கு இந்த ஆனியன்லேயே நான் ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் அதை போட்டுங்க. போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி அதில் ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ திறந்து பார்த்தா வீடே மணக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் செம்மையாக இருந்துச்சு. மேலே ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும் போட்டுக்கலாம். சுகர் போட்டால் தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். இதுலேயே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமு, அப்புறமேலுக்கு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அந்த பன்னீரை மேலே சேர்த்துக்கிட்டு பொடியாக கட் பண்ண மல்லி அப்படியே மேலே தூவி விட்டு, கசூரி மேட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கசூரி மேட்டி போட்டுக்கலாம். இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுங்க. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.